தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேலை இல்லாமல் இல்லை, கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஜாப், ஒரு வேலை, ஒரு வருமானம், ஒரு சம்பாத்தியம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த வேலையில் கவனமாக இருங்க. திரும்ப சொல்கிறது காரணம் தான், இந்த வாரத்தில் உங்களுடைய வேலையில் கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்கள் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு பெருசாக வேலையில் கோஆப்ரேட் பண்ணுவார், சப்போர்ட் பண்ணுவார் அப்படிங்கிற சூழ்நிலையும் இந்த வாரம் இல்லை. ஸோ வேலை இருக்குது, வருமானம் இருக்குது, பட் வேலையில் எதிர்பார்த்த பெரிய ப்ராக்ரஸ் இந்த வாரம் இல்லை. இந்த வாரம் பொருளாதாரம், கையில் பணம், தனம், பொருள் இருக்குது, வருமானங்கள் இருக்குது. நீங்கள் கேட்ட இடத்துல ஏதாவது பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் லோன் வாங்கி நல்ல ஒரு ஆடை, ஆபரணங்கள், நகைகள் இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறையா உண்டு. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது புதிய முயற்சிகளில் ஈடுபட்டிங்கன்னா சக்ஸஸ் பண்ணுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு நன்மையாக வரும் அல்லது சாதகமாக இருக்கும். நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடெல்லாம் நேரடியான தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதுக்காக பிஸ்னஸ் உங்களுக்கு தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். உங்களுடைய மன வாழ்க்கையிலுமே கணவன் மனைவி ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க. 2 பேரும் பெருசாக மகிழ்ச்சிகரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. 2 பேருமே இந்த வாரத்தில் தேவையற்ற பேச்சுக்களை குறைங்க. அதனால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. உங்களுடைய சந்தோஷத்துக்காகவே பெரிய லெவலில் செலவு பண்ண வேண்டிய காலம். உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஏதாவது விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா விவசாயத்தால் உங்களுக்கு லாபம், வருமானம், சம்பாத்தியங்கள், விவசாயத்தின் காரணமாக ஏதாவது கடன் கட்டுறதுங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் பெண் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள். ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள். சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளை தரிசனம் பண்ணுங்கள்.